பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நமது கவனத்திற்கு 9வது பகுதியில் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஸோ அதுல சொல்லப்பட்ட 2ஆம் மரணத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். 2ஆம் மரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2ஆம் மரணம்னா என்ன சொல்லி நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை படிக்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். வெளிப்படுத்தல் 20:14 படிங்க. அப்பொழுது மரணம் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 2ஆம் மரணம் சொல்லி போட்டிருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2ஆம் மரணம்னா இதுக்கு டைரக்டான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல் மரணம்னா என்னது பார்த்தீங்கன்னா, ஆதாம் மூலமா வர்றதுதான் வந்து முதல் மரணம். ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணமே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓகே, அதுதான் நம்ம ஆதியாகமம் ஜெனிசஸ் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ தோட்டத்துல இருக்கிற எல்லா மரத்தின் கனியும் நீ சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை கனியை மட்டும் நீ சாப்பிடாத, அது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் சொல்றாரு. அப்போ 3ஆம் அதிகாரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வர வரைக்கும் அங்க வந்து பிரச்சனையே இல்லை. சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நித்திய ஜீவனோட சாகமையோட தான் இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க படைக்கப்பட்டது 6ஆம் நாள்ல படைக்கப்பட்டாங்க. அவங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 7ஆம் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓய்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த தேவனுடைய ஓய்வு நாள்ல தான் என்ன பண்றான் சாத்தான், ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவன் மக்களை வந்து வஞ்சித்திருக்கான் சொல்லி பாக்குறோம். ஓகே, மக்களை வந்து என்ன பண்ணிருக்கான்னா, அவன் மீறுதலுக்குட்பட்டு மக்கள் சொல்லும்போது ஏவாளை வந்து வஞ்சித்து என்ன பண்ணிருக்கான், பாவத்துக்கு உட்படுத்திருக்கான்னு சொல்லி பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், ஏவாள் வந்து தெளிவா சொல்றாங்க, சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் வேண்டாம் சொல்லி சொல்றாரு தேவன், அது தொடவும் வேண்டாம் சொல்லி சொல்றாரு சொல்லி ஏவாள் வந்து தேவன் சொன்ன வார்த்தையை வந்து டைரக்டா சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஆனாலும் வந்து சர்ப்பம் என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வஞ்சித்து அங்க ஒரு பொய் வேற சொல்லுது, இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்கப்பா சொல்லி பொய் சொல்லுது சொல்லி பாக்குறோம். படிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சாவாய் சொல்லி சொன்னத சர்ப்பம் வந்து சாக மாட்டாய் சொல்லி இங்க பொய் சொல்றான்னு சொல்லி பாக்குறோம். இதை நம்பி என்ன பண்றாங்க, ஏவாள் வந்து அந்த கனியை சாப்பிட்டுறாங்க. கனியை சாப்பிட்ட உடனே அவங்க மரணத்துக்கு உட்படுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மரணம். இந்த மரணம் வந்து என்ன மரணம் சொல்றத நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இங்கே நான் சொல்றேன். ஸோ இங்க வர மரணம் வந்து பாத்தீங்கன்னா இது மாம்சீக மரணமா தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். இங்க ஆவிக்குரிய மரணம் கிடையாது. ஓகே, அது எப்படி கிடையாது சொல்லி சொல்றேன் பார்க்கலாம் நம்ம இதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆதாம் ஏவாளுக்கு வந்து மரணம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குமா? தேவன் வந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல அவர் வந்து ஆதாம் கிட்டயும் ஏவாள் கிட்டயும் சொல்லும் போது, நீ இந்த கனியை சாப்பிட்டனா செத்து போயிடுவப்பா சொல்லிதான் சொல்றாரு 17ஆம் வசனத்துல. ஓகே, நீ நன்மை தீமை கனியை சாப்பிட்டா யூ வில் ஷுவர்லி டை, கண்டிப்பா நீ என்ன பண்ணுவ, சாகவே சாவாய் சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ வந்து ஆதாம் ஏவாளுக்கு மரணத்தை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா நித்திய ஜீவன் சொல்றது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் தான் தேவன் கொடுத்தாரு தவிர அது மிருகத்துக்கு கொடுக்கல சொல்லி பாக்குறோம். ஓகே, நித்தியத்துக்கு வாழ்றதுக்கான அந்த வழி வந்து யாருக்கு கொடுத்தா சொல்லி பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு கொடுத்தாங்க சொல்லி பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல நம்ம இதோட அப்படியே பேரல் நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம சொல்றது. புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16 தமிழ் இதுல எடுத்துக்கிறேன். ஜான் 3:16 படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார்.
பாத்தீங்கன்னா எவன் சொல்லும்போது இதை யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா மனுஷங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரே பேரான மகனை வந்து குமாரனை வந்து கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம எபிரேயத்துல நம்ம படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். அதுல வந்து 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஓகே. பிள்ளைகள் சொல்லும்போது யார சொல்றாங்க? மனுஷர்களை சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். மனுபுத்திரர்களை. ஓகே. மாம்சமும் ரத்தமும் உடையவரா இருக்க அவங்கள போலயே ஆனார் சொல்லி பாக்குறோம். அவங்கள போலயே ஆனார்னா எப்படி வந்தார் இயேசு கிறிஸ்து? ஒரு ஒரு சரீரத்துல, ஓகே, ஒரு மனுஷனாக தான் வந்தார் சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்லி பாக்குறோம். அவ பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் வந்து யாருக்கு தேவன் தந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு கொடுத்திருந்தாரு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவப்பா சொல்லி சொல்றாரு. அதே போல இவங்க மீறுதலுக்கு உட்படும் போது என்ன ஆகுது? இவங்களுக்கு மரணம் வருது சொல்லி பாக்குறோம். மரணத்தோட விளைவு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மிருகங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏதேன் தோட்டத்துல இல்லைன்னா ஆபிரகாம் சாரி ஆதாம் இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மிருகங்களும் மறிச்சிட்டு இருந்தது சொல்லி பாக்குறோம். ஓகே. மிருகத்துக்கு நித்திய கிடையாது. மிருகத்துக்கு எல்லா வித ஊரும் பிராணிகளுக்கு, எல்லா பறவைகளுக்கு, மரச்செடி கொடிகளுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? ஒரு பிறப்பு இருந்ததுன்னா அதுக்கு வந்து இறப்பு இருக்கு சொல்லி போறோம். இது சைக்கிள் ஆஃப் லைஃப் சொல்லி பாக்குறோம். அதுக்கு இருக்கு. ஆனா மனுஷங்களுக்கு மட்டும் தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு? நித்திய ஜீவன் கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். ஏன்னா தேவ தூதர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு தேவன்? அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே. அது தனிப்பட்ட சாப்டர். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பார்த்திருக்கோம். தேவதூதர்கள் வந்து நித்திய ஜீவனாய் இருக்கிறார்கள் சொல்லிட்டு. வேணா அதை படிக்கணும்னா படிச்சிருங்க. ஏஞ்சல்ஸ் டு நாட் டை. லூக்கா 20:36 35-36 படிங்க. லூக்கா 20 மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதில்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் என்னை மறிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஓகே. மரித்தோரின் உயிர்த்தெழுதல வரவங்க பாத்தீங்கன்னா மறிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் தேவ தூதர்களை போய் இருப்பார்களாம். தேவ தூதர்களை போல. அப்ப தேவதூதர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மரணம் கிடையாது. ஓகே. அவங்க நித்திய ஜீவனோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் உயிர்த்தெழுதல் அப்போ வந்து இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாருக்கும் என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே. இதுதான் நம்ம இங்க பாக்குற கான்டெக்ட். அப்ப பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் வந்து அவங்களுக்கு மரணம் கிடையாது. அவங்க நித்தியமா வாழ்றதுக்கான கிருபையை வந்து பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. அதே போலதான் ஆதாம் ஏவாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ஏதேன் தோட்டத்துல வந்து நித்தியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி இவங்களால நித்தியமா வாழ முடியுது? எப்படி இவங்களால வந்து உயிரோட இருக்க முடியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுறாங்க. அந்த தோட்டத்தின் நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 மரங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நன்மை தீமை மரம் சொல்லி பாக்குறோம். இன்னொன்னு வந்து ஜீவ விருட்சத்தின் மரம் இருக்கு சொல்லி பாக்குறோம். வேணா படிங்க அது கூட. அதே அதிகாரத்துல 9ஆம் வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஓகே. தேவன் என்ன பண்றாரு? எல்லா மரங்களையும் வந்து பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்றாரு. அப்ப தோட்டத்தின் நடுவுல என்ன இருக்கு? ஜீவ விருட்சத்தின் மரமும் இருக்கு. அதே நேரத்துல நன்மை தீமை மரமும் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே. தேவன் என்ன சொல்றாருன்னா இந்த நன்மை தீமை மரத்தை மட்டும் தான் நீ என்ன பண்ணாத சாப்பிடாத சொல்லி சொல்றாரு. ஓகே. அதை மட்டும் புசிக்காத சொல்றாரு. ஆனா ஜீவ விருட்சத்தின் மரத்தை புசிக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது அடுத்த அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். எதுனா 3ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து கீழே அப்படியே 22ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் பாத்தீங்கன்னா
ஓகே. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். ம். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று ம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். என்ன சொல்றாரு? தேவன் வந்து அவன ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார் சொல்லி பார்க்கிறோம். இவன் புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு, ஓகே, உயிரோடு இராதபடிக்கு தேவன் என்ன பண்றாரு? அவன வந்து அனுப்பி விட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அந்த நன்மை கனியை சாப்பிட்ட பிறகு, அவன் வந்து பாவம் செஞ்சுட்ட பிறகு, மீறுதலுக்கு உட்பட்ட பிறகு, தேவன் என்ன சொல்றாரு? இவன் நம்மளைப் போல ஆயிட்டான். நன்மை தீமை அறியவனா ஆயிட்டான்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு, இவன் என்றென்றைக்கு உயிரோடு இருக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜீவ விருட்சத்தின் கனிய நம்ம என்ன பண்ணணும்? அவன விட்டு விலக்கணும் சொல்லிட்டு, அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போற பாதைய வந்து என்ன பண்றாரு? தேவன் அது கேருபீன்ஸ்கள வச்சு பாதுகாக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்த விட்டு வெளில அனுப்பிச்சுறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். வேணா படிங்க. அது வந்து 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ம். ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ம். ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓகே. பார்த்தீங்கன்னா, வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் அங்க வைக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். எதுக்காகன்னா, ஆதாம், ஏவாள் வந்து திருப்பியும் கார்டனுக்குள்ள வந்து என்டர் ஆயிட்டு, இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட்டு உயிரோட இருக்காதபடிக்கு, தேவன் வந்து இத தடுக்கிறதுக்காக தேவன் இது பண்ணார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்போ என்ன புரியுதுன்னா, இந்த ஜீவவிருட்சத்தின் கனிய சாப்பிடும்போது இவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது? ஜீவன் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அவங்களுக்கு வந்து சாகாதபடிக்கு அது அவங்கள வந்து என்ன பண்ணுது? பாதுகாக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்போ இப்படிதான் வந்து ஆதாமும், ஏவாளும் வந்து முதலாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவவிருட்சத்தின் கனிய சாப்பிட்டு அவங்க உயிரோட இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆனா, தப்பு செஞ்சுட்ட பிறகு இவங்களுக்கு மரணம் வந்துச்சு. அந்த மரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் "நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய்" சொல்ற மாரி, தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த நன்மை, தீமை கனிய சாப்பிட்டது நிமித்தம், அவங்களுக்கு ஜீவவிருட்சத்தின் கனிய என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு வந்து விலக்கிட்டாரு. அது நிமித்தம் அவங்களுக்கு வந்து மரணம் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ, இப்ப நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிடுறதுனால நம்ம உயிரோட இருக்கோமோ, அதே போல தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஜீவவிருட்சத்தின் கனிய சாப்பிட்டு உயிரோட இருந்தாங்க. அது சாகாதபடிக்கு, ஓகே, நிச்சயமா வாழ்றதுக்கான வழி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசு இல்லன்னா 25 வயசுல இருக்காங்கன்னா, 25 வயசுலயே வந்து அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டே இருந்தாங்க. ஓகே. அவங்களுக்கு எந்தவித ஆ கண் பார்வை குறையறதோ, இல்லன்னா வந்து கால் பெயின் இருக்கிறதோ, வலி இருக்கிறதோ எதுவுமே இல்லாதபடிக்கு அவங்க சரீரத்த எல்லாத்தையுமே என்ன பண்றது அது, அது சுத்திகரிக்கிறதா இருக்கு. எல்லாத்தையும் சூப்பரா அப்படியே பயங்கர வாலிப வயசுல வச்சுக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ஜீவவிருட்சத்தின் கனிய வந்து ஆதாம், ஏவாள் கிட்ட இருந்து விலக்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பாடி என்ன ஆகுது? டிகிரேட் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. நார்மலா அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க இருந்த உலகம் பார்த்தீங்கன்னா, முதலாம் உலகம். அது ஆ ஜலத்தினால் உண்டான உலகமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது கூட நம்ம எங்க படிக்கலாம்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6ன்னு நெனைக்கிறேன். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், ம். அப்போதிருந்த உலகம் ஜலப்பிராயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க. அப்ப இருந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜலத்தினால உண்டாச்சு சொல்லி பார்க்கிறோம். பை வாட்டர், அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் இன் வாட்டர் சொல்லி பார்க்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் ஆ ஒரு மண் சட்டி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தண்ணீய ஊத்தி வச்சீங்கன்னா, அந்த மண் சட்டி வந்து என்ன ஆகும்? வெளியில தண்ணி வந்து அதுல லீக் ஆகுற மாரி லைட்டா தண்ணி வந்து இருக்கும். படிஞ்சிருக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பூமி ஃபுல்லா என்ன இருக்கு? மேலயும் சுத்தி தண்ணி இருக்கு. உள்ளயும் தண்ணி இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே கூலான பிளேஸா இருந்திருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்படிப்பட்ட கிளைமேட் இருந்ததுனால, அவங்க வாழ்ந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா, பல வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நோவா வந்து அந்த கப்பல்லருந்து டிராவல் பண்ணி அந்த முதலாம் உலகம், ஓகே, அந்த ஜலத்தினால் உண்டான உலகத்திலிருந்து அது அழிக்கப்படும்போது, ஜலப்பிரயாணம் வரும்போது, அவங்க பேழையில தப்பிச்சு வெளில வந்த உடனே, அவர் வந்து திராட்சை ரசம் குடிக்கிறாரு. குடிக்கும்போது, இந்த இப்ப இருக்க நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, வெயில் டைரக்ட்டா படுறதுனால, அந்த திராட்சை ரசம் என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஃபிராக்மென்ட் ஆயிடுதுன்னு சொல்லி பாக்குறோம். அது வந்து என்ன ஆயிடுது? ஆல்கஹால் ஆயிடுதுன்னு சொல்லி பாக்குறோம். சோ, அது நிமித்தம் அவர் கீழ விழுந்துருவாருன்னு சொல்லி பாக்குறோம். அது கூட எங்க இருக்குன்னா, ஆதியாகமம், ஜெனிசிஸ் 9 நெனைக்கிறேன்.
ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஆ. எதுனா 20ஆம் வசனம். 9, 20. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். ம். அந்த திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அது என்ன ஆயிடுச்சு? வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் சொல்லும்போது, அவன் ட்ரங்க் ஆயிட்டான். இது வந்து பாத்தீங்கன்னா, நோவா இது முந்தின உலகத்துல, இதுக்கு முந்தின இதுல வந்து பாத்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரமா இருக்கட்டும், 7ஆம் அதிகாரமா இருக்கட்டும், 6ஆம் அதிகாரமா இருக்கட்டும், அங்க நோவா பத்தி போடும்போது, எந்தவித விஷயங்களும் அந்த மாரி போடல. ஓகே. நோவா வந்து தண்ணி பயங்கரமா திராட்சை ரசம் அடிக்கிறவரு, அவர் வந்து குடிச்சு வெறி கொள்றவரு சொல்லி எங்கேயுமே போடல சொல்லி பார்க்கிறோம். ஆனா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்த உடனே அவர் வந்து என்ன பண்றாரு? பிளான் பண்றாரு. திராட்சை தோட்டத்த வந்து நாட்டுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல வர திராட்சை வந்து என்ன ஆயிடுது? அது வந்து ஃபிராக்மென்ட் ஆயிடுது. அது வந்து ஆல்கஹால் ஆயிடுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது குடிச்ச உடனே அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல சொல்லி பார்க்கிறோம். அது வந்து ட்ரங்கன் ஆயிடுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு ட்ரெஸ் விலகிருச்சு சொல்லி பார்க்கிறோம். அத வந்து அ கானான்ல ஹாம் வந்து பார்த்து சிரிக்கிறான். அதுக்கு அதுக்கு நோவா வந்து கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா, கானான் அவர் பிள்ளைய வந்து சபிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சோ இப்படிதான் வந்து ஆரம்பத்துல நடந்திருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். இது அதான் ரீசனா இருக்கலாம். இல்ல ரீசன் இல்லாம கூட இருக்கலாம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இது ஒரு கருத்து. ஓகே. சரி. அப்படி பார்க்கும்போது, அந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான உலகமா இருக்கு. அது வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 900 வயசு, 930 வயசு, 950 வயசு, 9600 69 வயசு சொல்லிட்டு, அது மாரி ஏகப்பட்ட பேர் பயங்கரமா வாழ்றாங்க. வயசு பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற தக்காளியும், வெளியில வைக்கிற தக்காளியும் எவ்வளோ சீக்கிரத்துல வந்து கெட்டு போதோ, அந்த மாரி வந்து அந்த உலகத்துல இந்த கிளைமேட்டே ரொம்ப டிஃபரண்டான கிளைமேட்டா இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அது நிமித்தம் அந்த சேஞ்ச், அந்த ஏஜ் வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது கூட நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஒருத்தரோட வயச பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஆதாமுக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்துல 950 வயசு சொல்லி பார்க்குறோம். ஓகே. 950 5ஆம் வசனத்துல. அதே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பையன் சேத் அவருக்கு பார்த்தீங்கன்னா, 912 912 வயசு சொல்லி பார்க்குறோம். அதேபோல ஏனோஸ் அவரோட பையன். அவருக்கு பார்த்தீங்கன்னா, 800 ஆ சாரி 905 ஓகே. 905 சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாரி வந்து ஒருத்தருக்கும் வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 900, 905, 950, 930 மெத்துசலா சொல்றவருக்கு பார்த்தீங்கன்னா, வயசு வந்து ஓவராலா ஓகே 969 சொல்லி பார்க்குறோம். மெத்துசலாக்கு. ஓகே. மெத்துவேல், மெத்துசேலா வந்து இங்க இருக்காரு. இதான் மெத்துசலா. 969 வயசு சொல்லி பார்க்குறோம். ஓகே. 69 வயசு. ஸோ இந்த மாரி அதிக வயசு வாழ்றாங்க. ஏன்னா, அந்த உலகத்தோட கிளைமேட்டே வந்து டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப பார்த்தீங்கன்னா, மரணம் வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா, நாளாவ நாளாவ இந்த புதிய உலகத்துல, இந்த நோ நோவா டிராவல் ஆயி, அந்த கப்பல்ல ஓகே. என்ன பண்றாருன்னா, இந்த புதிய உலகத்துக்கு வராரு. புதிய வானம், புது பூமின்னு சொல்லி பார்க்குறோம். அதே புதிய வானம், புதிய பூமி சொல்றோம்னா, பேதுரு அப்படிதான் எழுதியிருக்காரு. பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அப்படிதான் எழுதியிருக்காரு. வேணா படிங்க. 2 பேதுரு 3, 7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் ம். அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இப்போது இருக்கிற வானங் வானங்களும் பூமியும் சொல்லி பார்க்கிறோம். அது அக்னியில அக்னியில ஃபுல்லா அழிக்கப்பட போறதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு? காக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேவபக்தி இல்லாத மக்கள வந்து அவங்கள அழிக்கிறதுக்கு வந்து அக்னியினால அழிக்கிறதுக்கு வந்து அது நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த டைம் வந்து வர வரைக்கும் என்ன பண்றதுக்கு அது காக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா
அழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இருந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா, ஜலத்தினால வந்து அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பீரியட் ஆஃப் டைம் இந்த இப்ப இருக்கிற உலகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, வயசோட ஏஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70, 80 மேக்ஸிமம் வந்து 100, 110 அதுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 100 வயசு தாண்டிட்டாங்க. ஓகே. அப்புறம் ஈவன் மோசே வந்து பாத்தீங்கன்னா 120 வயசு கிட்ட இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி தாவீது டைம்ல 70 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மருத்துவத்தின் நிமித்தம் வயசு வந்து பாத்தீங்கன்னா 80, 90 ஆல்மோஸ்ட் 100 தொடுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆனா மோஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 80 வயசு கிட்ட வந்து வாழ்றாங்க சொல்லி பார்க்கிறோம். சோ இது எல்லாத்துலயும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆதாம் மூலமா அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிடாம எல்லாருக்கும் என்ன வருது? மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வசனம் டைரக்ட்டா போட்டிருக்கு. டெத் reigned ஃப்ரம் அதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 14 ரோமர் 5 ஆ 5:14ல இருந்து படிங்க. படிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் மூலம் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாம் மூலம் கிடையாது. ஆதாம் முதல். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ம். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ம். அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு முன்னடையாளமானது. ஓகே. பாவம் செய்யாதவர்கள் ஏன் போட்டிருக்கு? சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடி வந்து பாவம் என்னதென்று தெரியாது சொல்லி பார்க்கிறோம். பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணம் தான் வெளிப்படுத்துச்சு. அதான் அதான் தெரிய வச்சுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் வந்து பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டதுன்னு சொல்லி இங்க போடுறதுக்கான காரணம் என்னதுன்னா, நியாயப்பிரமாணம் குடுக்கப்படல சொல்றது தான். இதுக்கான வசனம் கூட நம்ம எங்க படிக்கலாம்னா, அதே ரோமர்ல 7ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். ரோமர் 7 கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு. ஓகே. ஆ 7ல இருந்து படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்து மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அறியாமல் இருப்பேனே. அடுத்து 9. பாவமானது முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாத போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மறித்தவனானேன். ஓகே. அப்ப முன்னாடியே வந்து பாவங்கள் இருந்தது. ஆனா இதுதான் பாவம் சொல்றதுக்கு, இதான் தப்பு சொல்றதுக்கு நியாயப்பிரமாணம் இல்ல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, எல்லாரையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவர்களை சொல்லும்போது, நியாயப்பிரமாணம் இல்லாத டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரையுமே மரணமானது ஆண்டு கொண்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. டெத் reigned மரணமானது சொல்லி பார்க்கிறோம். அப்படியே பாருங்க. 17ஆம் வசனம். அதுல ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். ஓகே. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னதுன்னா, நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் படிச்சோம் பாத்தீங்களா? மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே வென்று மரணத்தின் அடிமைத்தனத்துல இருக்க மக்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதுபடி பார்க்கும்போது மரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா மனுக்குலத்துக்கு வந்த மிகப்பெரிய தண்டனையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். மரணம் என்ன பண்ணுச்சு? ஒரு மனுஷனாலே பூமியில இருக்க எல்லாரையுமே ஆண்டு கொண்டது மரணம் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது மாம்சீக மரணம் சொல்லி நம்ம தெளிவா பார்க்கிறோம்.
இது வந்து ஆவிக்குரிய மரணம் கிடையாது. இது மாம்சீக மரணம். ஏன்னா தேவனே என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, "நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய்" சொல்லி தேவனும் சொல்றாரு. வேணா படிங்க அத. 3, நீ 10. பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ ம், பூமிக்கு திரும்ப மட்டும் ம், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ம். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பார்த்தீங்களா? இதுதான் வந்து தேவன் குடுத்த டைரக்ட்டான தண்டனை. தேவன் வந்து காம்ப்ளக்ஸ் இதுவே பண்ண மாட்டார். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆவிக்குரிய தண்டனை, ஆவிக்குரிய மரணம், ஆவிக்குரிய மரணம் சொல்றாங்க. அப்ப ஆவிக்குரிய மரணம்னா, என்ன அர்த்தம்? தேவனுக்கும், மனுஷனுக்கும் நடுவுல உறவே இருக்கக்கூடாது. ஓகே. தேவன் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டார். அதுதான் வந்து விட்டுட்டு போறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய மரணம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து சபைக்கு வந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஆவிக்குரிய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். அப்ப தேவனோட அவன் வந்து ஜெபம் பண்றான். அந்த ஐக்கியத்துல கலந்துக்கிறான். அந்த துதி ஆராதனையில கலந்துக்கிறான். அவன் வந்து தேவனோட ஊழியம் பண்றான். சொல்லும்போது அவன் ஆவிக்குரிய மனுஷனா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு மாம்சீக மனுஷனா என்ன அர்த்தம்? அவன் வந்து தேவனுடைய காரியத்துல ஈடுபடாதபடிக்கு, அவன் என்ன பண்றான்? முற்றிலுமாய் உலகத்தின் காரியத்துல ஈடுபடுறான். உலகத்தின் மனுஷனா இருக்கிறான். ஓகே. எல்லா தீமையும் செய்றான். எல்லா தப்பிதங்களும் செய்றான். சோ அப்ப அவன் யாரு? அவன் ஆவியற்றவன் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி இல்லாதவன் சொல்லி பார்க்கிறோம். அவன் உலகத்தின் ஆவி வச்சிருக்கிற ஆளா இருக்க சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது, இப்போ நோவாவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஆபேல், காயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அதுக்கப்புறம் இருக்கிற தாவீதா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், இந்த மாரி சாமுவேலா இருக்கட்டும், அந்த மாரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. விசுவாச வீரர்கள் சொல்லிட்டு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஏகப்பட்ட பேர் பத்தி போட்டிருக்கு. ஓகே லிஸ்டே இருக்கு. கிதியோனு, ஓகே ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் ஜோசப்பு. சோ அது மாரி லிஸ்ட் நெறைய இருக்கு. அப்ப அவங்க கிட்டலாம் வந்து தேவன் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அது என்னது? அவங்க அவங்க வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவர் சொல்றாங்களே, என்னோட நண்பன் சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. அப்போ அது வந்து என்னது? அது ஆவிக்குரிய மரணம்னா என்ன பேசக்கூடாது. ஓகே. அப்ப ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்ம மீட்க தான் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா, அப்ப ஏன் வந்து மரணத்தின் அதிகாரியா பிசாசானவன் தமது மரணத்தினாலே வென்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்கணும்? ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னதுன்னா, நம்மள மரணத்திலிருந்து விடுதலை செஞ்சு, நம்ம இழந்து போன அந்த நித்திய ஜீவன தர தான் இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது லிட்டரல் மரணத்த தான் டைரக்ட்டான மரணத்த தான் சொல்றாங்க. அதனால தான் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய் சொல்ற அந்த வார்த்தைய கூட ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆவிக்குரிய மரணம் சொல்றது, நம்மளுக்கும் தேவனுக்கும் வந்து ஆவிக்குரிய மரணமே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். நம்ம எப்பயுமே வந்து தேவனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம். தேவன் எங்கேயும் தூரமாலாம் இல்ல. அது அவர் வந்து எங்க இருக்காராம்? நம்ம கூட தான் இருக்காராம். அதனால தான் வசனமே என்ன சொல்லுது? உங்கள் இருதயத்திலயும், உங்க வாயிலேயும் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. தேவன் வந்து கண்டாவது நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி தான் தேவன் வந்து பார்க்கிறாராம். ஓகே. அவருடைய மகிமைகள. அதுதான் வந்து தேவன் பார்க்கிறாரு. நம்ம தான் என்ன பண்றோம்னா, அவர விட்டு விலகி போறோம். அவர் வந்து நம்மள விட்டு விலகி போகவே இல்ல. அவர் என்ன பண்றாரு? நம்ம கூடயே தான் இருக்காரு. அவர் ஆரம்பத்திலேருந்து என்ன பண்றாரு? மனுக்குலத்தின் மேல் பிரியமா இருக்கிறார். அதனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே வந்து தேவன் என்ன பண்றாரு? குடுக்கிறார் சொல்லிட்டு நம்ம யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிச்சோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. அதான் வந்து தேவன் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இங்க லிட்டரான மரணத்த சொல்றாங்க. சரி இப்ப வந்து மரணத்த பத்தி பார்த்துட்டோம். ஓகே. அது வந்து லிட்டரான மரணம். அது ஆவிக்குரிய மரணம் கிடையாது. சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்னதுன்னா, இந்த மரணம்னா என்னது? இந்த மரணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, மரணத்த பத்தி 9, 6, 6, 7 படிங்க. அவர்கள் சிநேகமும் அவர்கள் இல்ல பகையும் 5, 6, 7. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. ம், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ம், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. ம், அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. ம், சூரியனுக்குள்ளே செய்யப்படுகிறது ஒன்றில் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. ம். நீ பார் ஆ போய் உன் போதும், ஆகாரத்தை போதும். சந்தோஷத்திற்கு போதும். இங்க என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5, 6 தான். அதுல என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் சிநேகமும், அவர்கள் பகையும், அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. எப்போ? மரணத்துல. இப்ப செத்து போன ஆள்கிட்ட போயிட்டு, என் காச குடு சொன்னாங்கன்னா குடுப்பாங்களா?
எல்லாம் நீ உன்னுடைய பகஞ்சன் வந்திருக்கான், நீங்க ரொம்ப அன்பு செலுத்துறவங்க வந்திருக்காங்க, எந்திரிங்க சொன்னீங்கன்னா எந்திரிச்சுருவாங்களா? ஓகே. இப்ப யாராவது வந்து கோல்டு செயின போட்டு இல்லன்னா வந்து ஆ காச காமிச்சு வந்து வஞ்சிக்க முடியுமா உங்கள வந்து? எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே என்ன ஆச்சு? முடிஞ்சிச்சு சொல்லி பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன இல்ல? அவங்களுக்கு சூரியன் கீழ எந்த ஒரு நடக்கிற காரியங்கள்லயும் அவங்களுக்கு வந்து பங்கு இல்ல சொல்லி பார்க்குறோம். பங்கு இல்லன்னா, அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையாது. அப்ப ஆத்மாக்கு பங்கு இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆத்மா சொல்றது வந்து ஒண்ணு கிடையவே கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகே. செத்து போயிட்ட பிறகு. உயிரோட இருக்கும்போது ஆத்மா இருக்கு. உயிரோட இருக்கும்போது அது யார குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மனுஷங்கள தான் குறிக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே. உயிருள்ள ஒரு மனிதன தான் ஆத்மான்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு நம்ம இப்ப மரணத்துக்கு வரலாம். இல்ல மரணத்த பார்த்துட்டு அதுக்கு போலாம். சோ மரணத்த பார்த்துட்டே போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மரணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செத்து போனவங்க ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி பார்க்குறோம் அவங்களுக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரோட இருக்கவனுக்கு வந்து தான் மரிக்க போறோம்னு சொல்லி தெரியும். ஓகே. அவங்க ஆக்டிவா இருக்கிறதுனால தெரியும் அவங்களுக்கு. ஆனா செத்து போயிட்ட பிறகு ஒன்றும் அறியார். ஹி டசன்ட் நோ நாட் எனிதிங். ஓகே. பட் த டெட் நோ நாட் எனிதிங். நெய்தர் ஹேவ் தே எனி மோர் ஆஃப் எ ரிவார்ட். எந்த பலனும் இல்ல. அவங்களுடைய மெமரீஸ் எல்லா மெமரீஸ்ல எங்க ஸ்டோர் பண்ணிருக்கு? பிரெயின்ல இருக்கு. அது எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மறந்துச்சு. அதுதான். அவங்களுக்கு நினைவுகள் எதுவுமே இருக்க போறது கிடையாது. எல்லாமே போயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இதுதான் மரணம் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தான் இதுக்கு மேல இருக்க வசனம் படிங்க 4வது வசனத்துல. இதற்கு நீங்களாயிருப்பவன் யார்? ம், உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. ம். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. ஓகே. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள ஒரு நாய் வாசி. ஒரு சிங்கமா இருந்தாலும் அது செத்து போயிடுச்சுன்னா, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு டெட் பாடி. அதுதான் முடிஞ்சிச்சு. ஓகே. ஆனா உயிருள்ள நாய் என்ன பண்ணுது? அதால வந்து கிரியை செய்ய முடியும். சூரியன் கீழ என்ன பண்ண முடியும்? அது ஓடி போய் அ க கத்த முடியும். அது சாப்பாடு சாப்பிட முடியும். அது ஒருத்தங்கள அன்பு செலுத்த முடியும். இல்லன்னா வந்து கொலைக்க முடியும். ஆ கடிக்க முடியும். எது வேணா பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆனா சிங்கம் என்ன பண்ண முடியாது? அது சாப்பிட முடியாது. அது கர்ஜிக்க முடியாது. அது ஓட முடியாது. எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த விழுந்த இடத்திலேயே அப்படியே செத்து போய், மக்கி போய் மண்ணோட மண்ணா ஆவுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, செத்து போன நிலைமைக்கான அர்த்தம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அங்க பார்த்தீங்கன்னா, அதுல எந்த கிரியை இருக்காது சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அப்படியே கீழ நம்ம பார்த்தோம்னா, அதிலேயே வந்து 10வது வசனம் படிங்களேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். ம். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஓகே. என்ன இல்ல? செய்கை, வித்து, அறிவு, ஞானம் எதுவுமே இல்ல சொல்லி பார்க்கிறோம். ஓகே. செய்கை. எந்த ஒரு கிரியையும் கிடையாது. எந்த ஒரு வேலையும் கிடையாது. எந்த ஒரு அ அறிவும் கிடையாது. ஞானமும் கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். எங்க போற இடத்துல? பாதாளத்துக்கு போற இடத்துல. அப்படின்னா கிரேவ்க்கு போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிரேவ்னா என்னது? கல்லறை. கல்லறைக்கு நீ செத்து போயிட்ட பிறகு, நீ போற இடத்துல எந்த ஞானம், அறிவு எதுவுமே இல்ல சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இப்ப நெறைய பேர் செத்து போனவங்க உயிரோட வராங்களே! அப்ப அது என்னது? இங்க வந்து பைபிள் இப்படி போட்டிருக்கு. வசனம் இப்படி சொல்லுது. ஆனா எப்படி வந்து சாத்தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து நான் மாரிமுத்து வந்திருக்கேன். நான் வந்து முனியாண்டி வந்திருக்கேன் சொல்லி சொல்றாங்களே! நான் வந்து ராம்மூர்த்தி வந்திருக்கேன் சொல்லி ஒரு ஆள் வந்து பேசுறாங்களே! இல்ல ஆள் பையன் பையன் வந்து பொண்ண போல பேசுறான். பொண்ணு வந்து பையன் போல பேசுது. அது என்னது? சொல்லி சொல்லும்போது, இது இயேசு கிறிஸ்து காலத்திலே நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து காலத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்த்தா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இது நம்ம ஏற்கனவே தெளிவா நம்ம பேசியிருக்கோம் வேற ஒரு பதிவுல. அத வேணா லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். எங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம். ஓகே. பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது ம். பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். இங்க என்ன போட்டிருக்கு? பிசாசு பிடித்திருந்தவர். பிசாசு பிடித்திருந்தவர் 2 பேர் சொல்லி பார்க்கிறோம். இது வந்து செத்துப்போன உங்களுடைய ஆவி கிடையாது, ஆத்மா கிடையாது. ஓகே. இது பிசாசு. சாத்தானோட ஆட்கள். அவங்க தான் என்ன பண்றாங்க? உள்ள பூந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். யாருக்குள்ள? இந்த மனுஷங்களுக்குள்ள பூந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஆ ஆவி சொல்லும்போது ஏகப்பட்ட ஆவிகள். லீகியோன்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னிகை இடத்தில் சொல்லும்போது, அவர் அனுப்புறாரு. ஏகப்பட்ட பன்னிகள் என்ன பண்ணுது? ஓடி போய் தண்ணீல போய் விழுது சொல்லி பார்க்கிறோம். அதான் இந்த நிகழ்வு. நீங்க பார்க்கிறது. அப்படியே கீழ படிங்க. அவர்கள் மிகவும் கொடியவராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது இருந்தது.
ம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, ம். எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். பாருங்க என்னென்ன பேசுது பாருங்க. காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ சொல்லி கேக்குது. அப்ப காலம் குடுக்கப்பட்டிருக்கு. சொல்லி பார்க்கிறோம். எந்த காலமு? இவங்களுக்கு அழிவு. சாத்தானையும், சாத்தானோட தூதர்களையும் தேவன் என்ன பண்ண போறாரு? அவங்கள புடிச்சு அந்தகார சங்கிலில கட்டி அவங்கள அடைக்க போறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த காலம் தேவனுடைய ராஜ்யம் வரதுக்கு முன்னாடி எங்கள ஏன் வந்து துன்பப்படுத்த வரீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா பேசுது, யோசிக்குது, பேசுது, எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து தேவனே இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரனை கூட சொல்லுது. ஓகே, பிசாசு. ஆனா நம்ம இங்க என்ன பார்த்தோம்? செய்கை, வித்து, அறிவு, ஞானம், ஓகே, எதுவுமே இல்ல சொல்லி பார்க்கிறோம். நோ வொர்க், நோ டிசீவ். செத்து போனவங்களுக்கு. ஓகே. பிரசங்கி 9:10 வந்து செத்து போனவங்களுக்கு ஒரு நினைவும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது சொல்லி பார்த்தோம். ஓகே, ஞானம், அறிவு எதுவுமே இருக்காது சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசுது. அப்ப பார்க்கும்போது இது செத்து போனவங்களோட ஆவி கிடையாது. இது பிசாசு. சாத்தானும் அவன் தூதர்களும். ஓகே, அவன் தூதர்கள் செய்யற சாத்தானோட தூதர்கள் செய்யற காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். அவங்க எதுக்காக இந்த மாரி வருஷங்கள பூந்துட்டு, நான் தான் ராமமூர்த்தி வந்திருக்கேன், நான் தான் முனியாண்டி வந்திருக்கேன், நான் தான் ஆ ஸ்டீஃபன் வந்திருக்கேன் சொல்ட்டு, அந்த மாரி பேசணும். சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியில சாத்தான் சொன்ன பொய் அத நிரூபிக்க தான். சாத்தான் என்ன சொன்னா, "நீங்க சாகவே சாவதில்லை" சொல்லி சொன்னான் பார்த்தீங்களா? அதுதான் ஆத்மா சாகாது சொல்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இங்க என்ன பண்றான்? பண்ணிட்டு இருக்கான். மனிதர்கள் உயிரோட தான் இருக்காங்க. என்றென்றைக்கும் அவங்க உயிரோட தான் இருப்பாங்க சொல்றத சாத்தான் வந்து ப்ரூவ் பண்றதுக்காக, அந்த பொய்ய நிரூபிக்கிறதுக்காக, அவன் சாத்தானுடைய தூதர்கள வச்சு என்ன பண்ணிட்டுருக்கான்? இந்த மாரி ஆள்குள்ள பூந்துட்டு, நான் தான் இவங்க வந்திருக்கேன் சொல்லி, அந்த பிரேத பிரேத இருக்கிற இடத்துல, எல்லாம் செத்து போனவங்கள புதைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இருந்துட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதான் இங்க நம்ம பார்க்குற நிகழ்வு. ஆக்சுவலா அவன் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல, அங்க சாத்தானின் தலைவனாகிய பெல்செபூல், அவன் மூலமா வந்து பிசாசு விரட்டுறாங்க சொல்லி சொல்லுவாங்க. பிசாசுகளின் தலைவனாகிய பெல்செபூல் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. அவ பார்த்தீங்கன்னா, பிசாசு சாத்தானோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல்செபூல் சொல்லி கூட போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட அத வந்து என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாரு. ஓகே. அங்க இயேசு கிறிஸ்து வந்து பிசாசு விரட்டும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து பெல்செபூல்னால விரட்டுறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அத நீங்க படிக்கலன்னா இத படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறவனே அல்லாமல் மற்றபடி அல்ல பாருங்க. என்றார்கள். பார்த்தீங்கன்னா, பிசாசுகளின் தலைவன் யாரு? பெல்செபூலா. அதான் சாத்தான். ஓகே. அந்த அரமைக்கு இல்லன்னா வந்து எபிரேய வார்த்தையின்படி இல்லன்னா வந்து சாத்தானோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல்செபூல். இதுதான் வந்து யூதர்கள் கூப்பிட்டுருந்தாங்க. சாத்தானோட பேர. சாத்தான. லூசிஃபர் சொல்லி கூப்பிடல. இவங்க என்ன கூப்பிட்டாங்க? பெல்செபூல் சொல்லி கூப்பிட்டாங்க. அது இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு பாருங்க. 27ஆம் வசனத்துல. நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால், உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆ ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களே உங்களை நியாயத்திற்குள்ளவா இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. நான் தேவனுடைய ஆவியினால் நான் துரத்துறேன் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்ப பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பெல்செபூல் சொல்றது தான் பிசாசோட தலைவனுடைய பேர் சொல்லி சொல்றாரு. சாத்தானோட பேர் சொல்லி அவரும் சொல்றாரு. அவர் வந்து இல்லப்பா, லூசிஃபர் தான் அவரோட பேர் சொல்லி இங்க மாத்தல. சோ இதுக்கான விளக்கமும் பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட பதிவுல நாங்க போட்டிருக்கோம். 2வது பதிவுன்னு நெனைக்கிறேன். நமது கவனத்திற்கு சொல்றேன் இதுல. 2ஆ 4ஓ அதுல பாருங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பிசாசும், பிசாசுகளின் தூதர்களும். ஓகே. இவங்க தான் என்ன பண்றாங்க? ஒரு ஆளுக்குள்ள பூந்துட்டு எல்லாவித காரியங்களும் பண்றாங்கன்னு சொல்ற அந்த ஆ அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் வந்து யாருக்கு இருக்கு? இங்க பரிசேயர்களுக்கு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். பிசாசும், பிசாசுகளின் தூதர்களும். ஓகே. சாத்தானும், சாத்தானுடைய தூதர்களும். அவங்க தான் வந்து இந்த ஆட்கள் என்ன பண்றாங்க? மனிதனுக்குள்ள பூர்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி வந்து ஆதியாமத்துல சாத்தான் என்ன பண்றான்? பாம்போடைய சரீரத்துல பூந்து, இவன் வந்து என்ன பண்றான்? எல்லா வித காரியங்கள் பண்றாங்களோ, இந்த மாரி சாத்தானுக்கும் சரி, பிசாசின் தூதர்களுக்கும் சரி, ஒரு சரீரம் தேவைப்படுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்பென்ட். சாத்தானுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு பாம்போட சரீரம் தேவைப்பட்டுச்சு. அதேபோல பிசாசுகளுக்கு பிசாசுகள் மத்த அவர் கூட இருக்கிற தூதர்களுக்கு என்ன தேவைப்படுது? மனுஷங்க தேவைப்படுறாங்க. இல்லன்னா வந்து பன்னிகள்ல போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மாரி மிருகத்துக்குள்ள போறாங்க. அந்த மாரி தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதான் நம்ம பார்க்குற டிஃபரன்ஸ். இத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இந்த உலக மக்கள் என்ன பண்றான்? செத்து போனவங்க சாவலப்பா, அவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி, அந்த பொய் ஆதியில சொன்ன பொய். நீ சாகவே சாவதில்லை சொன்னேன் பார்த்தீங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, சர்ப்பம் சொல்லும்போது பிசாசு உள்ள இருக்கான். ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை.
நீங்க சாகவே சாக மாட்டீங்கப்பா சொல்லி சொல்றான். தேவன் என்ன சொன்னாரு? நீ சாகவே சாவாய். 2ஆம் அதிகாரம். ஓகே. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? தேவன் வந்து, நீ பழத்த சாப்பிட்டனா, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் சொல்லி என்று கட்டளையிட்டார். சொல்லி பார்க்கிறோம். தேவன். ஆனா பிசாசு நீ சாவதில்லை சொல்லி சொல்றான். அப்ப என்னாச்சுன்னா, இந்த பொய்ய ஆனா மனுஷங்க என்ன ஆயிட்டாங்க? தேவன் சொன்ன கட்டளையின்படி செத்துட்டு இருக்காங்க. அப்ப செத்துட்டு இருக்காங்கன்னா, இல்ல சாவல அவங்க. அவங்க ஆத்மா சாகாது. அவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். அதனால தான் நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆத்மா சாகாது, ஆத்மா சாகாது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆத்மா சாகும்னு சொல்லிட்டு தான் பைபிள் வசனமும் சொல்லுது. எங்க சொல்லுது? பாவம் செய்ற ஆத்மா சாகும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆத்மா சாகும். முடிஞ்சிச்சு. பாவம் செஞ்சா ஆத்மா சாகும். பாவம் செய்யாத ஏதாவது ஆத்மா இருக்கா? சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. அது கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம். ரோமர் 3 படிங்க. 10ல இருந்து படிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாத்தீங்களா? நீதிமான் ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. அது மாதிரிதான் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். தேவனே என்ன பண்ணாரு? தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அது வெளிப்படுத்துறது தான் யார் வந்தாங்க? ஆபிரகாம், நோவா, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தாரு. சோ அந்த மாதிரி ஆபேலு, சோ ஈசாக்கு, யாக்கோபு, ஜோசப்பு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து அவர் வெளிப்படுத்தினதுனால அவர் வந்து அவங்க என்ன பண்ணாங்க? தேவனை மேல விசுவாசம் வச்சாங்க. அது மூலமா தெரிந்து கொண்ட மற்ற மக்கள் விசுவாசத்தினால அவங்க நீதிமானானாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமானானாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து ஏகமே தப்பி பாவம் செய்த மக்கள் தான். எல்லாருமே பாவிகள் தான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களா ஆக்கப்படுகிறார்கள். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாவம் செய்த மக்களா இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நம்ம நீதி அடையிற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சரி. பேக் டு இதுல வரும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, அப்ப ஆத்மா சாகும். பாவம் செய்யற ஆத்மா சாகும் சொல்லும்போது எல்லாருமே பாவம் செய்த மக்களா தான் இருக்கும். ஒருவனும் பாவம் இல்லாத மக்கள் யாருமே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். எல்லாருமே பாவிகள் சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்க நம்ம நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கிறது என்னதுன்னா, ஆத்மானா என்னது? ஆத்மா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருக்கு. என்னதுன்னா, மாம்சமும் சுவாசமும் சேரமே தான் அது ஆத்மா உருவாகுது சொல்லி பார்க்கிறோம். படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனான். ஓகே. ஜீவாத்மா ஆனான். இதுக்கான கிரேக்க வார்த்தை நம்ம பார்த்தோம்னா, சரி கிரேக்க இல்ல, பழைய ஏற்பாடு வந்து எபிரேய வார்த்தை. ஜெனிசஸ் 2:7. இதுக்கான எபிரேய வார்த்தை நம்ம என்ன பண்ணலாம்? அங்க வந்து லிவிங் பீயிங் சொல்லி போட்டிருக்கு. இதுக்கான நெஃபிஷ் சொல்ற வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா, ஆத்மா சொல்லி பார்க்கிறோம். மிருகத்துக்கு ஆத்மா இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமா இருக்கு. வேணா படிங்க. ஆதியாகமம் 1:20. பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாயங்களிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமாது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். ஓகே. அப்போ மீண்டும் ஜீவ ஜந்துக்கள் சொல்ற இடத்துல என்ன இருக்கு? ஆத்மா, நெஃபிஷ் ஆத்மா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஜீவ ஜந்துக்கள் சொல்லும்போது அந்த மீன்களுக்கு ஆத்மா இருக்காம். அதே போல 21 பறவைகளுக்கு ஆத்மா இருக்காம். அதே போல மிருகத்துக்கு ஆத்மா இருக்காம். 24 படிங்க. 1:24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும்
ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே பாருங்க, எல்லாத்துக்குமே ஆத்மா இருக்கு சொல்லி பாக்குறோம். எப்படி ஆத்மா இருக்கு? ஜீவச்சத்துக்கள் மிருகத்துக்கோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரீரம் இருக்கு, அதுக்கும் மூச்சு காத்து இருக்கு. அப்ப என்ன இருக்கு? ரெண்டு சேரம் எது? அது உயிருள்ள ஒரு பிராணியா இருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த உயிருள்ள ஆக்டிவா இருக்கிற ஒரு லைஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் உங்க சபையில எத்தனை ஆத்மாக்கள் வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, நீங்க கண்ணுக்கு தெரியாத ஆட்களை கூட்டு வருவீங்களா, இல்லைன்னா ஒரு உயிருள்ள ஒரு ஆளை கூட்டு வருவீங்களா? பாத்தீங்கன்னா உயிருள்ள ஒரு ஆள் தான், நடமாடும் ஒரு ஆள் தான் கூட்டு வருவீங்க. ஓகே, ஒரு கப்பல்ல வந்து ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா கப்பல்ல இருந்து அங்க என்ன சொல்லுவாங்க? SOS, சேவ் அவர் சோல் சொல்லும்போது அங்க கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை கூப்பிடுவாங்களா, இல்லைன்னா வந்து தேடுவாங்களா, இல்லைன்னா வந்து உயிருள்ள ஒரு ஆள் வந்துட்டான் அவனை காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அந்த உயிருள்ள ஒரு ஆளை தான் என்ன சொல்றாங்க? ஆத்மா சொல்லி சொல்றாங்க. அதுதான் பைபிளும் சொல்லுது. அப்ப பாவம் செய்யற ஆத்மா சாகும் சொல்லும்போது இந்த சரீரம் உள்ள இந்த உயிருள்ள ஒரு மனுஷன் தான் ஆக்டிவா இந்த பூமியில சூரியன் கீழே நடமாடுகிற ஒரு மனுஷனை தான் ஆத்மா சொல்றாங்க. அவன் தான் சாகுறான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்கு ஏற்படுற விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மரணம். இதுதான் மரணமே சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனாலதான் ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாரும் மரிக்கிறோம் சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம அதனாலதான் இவர் பிரசங்கியில வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு சொல்லி படிக்கலாம். பிரசங்கி 3:19. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. என்ன சம்பவம் அது? இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவனுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. ஜீவனுக்கெல்லாம் சொல்லும்போது என்னது? தண்ணியில இருக்கிற மீன்களா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், ஊரும் பிராணிகளா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் சுவாசம் ஒன்றே. அப்படியே படிங்க. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. ஓகே, ரெண்டு பேருக்குமே மரணம் சொல்றது வந்து நிகழ்றது எல்லாத்துக்குமே சேம் தான் வருது சொல்லி பாக்குறோம். அதே போல நெக்ஸ்ட் வசனம் படிங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. போதும். அப்ப பாத்தீங்கன்னா மண்ணில உருவாச்சு மண்ணுக்கே திரும்புது சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சுவாசமா இருக்கட்டும், சரீரமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மண்ணில தான் உருவாக்கப்பட்டது சொல்லி பாக்குறோம். அதனாலதான் மண்ணுக்கே நம்ம திரும்புறோம் சொல்லி பாக்குறோம். நம்மளுக்கு 2 கண் இருக்கு, வாய் இருக்கு, கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு, ஸ்டொமக் இருக்கு, ஓகே, ஹார்ட் இருக்கு. அதே தான் நீங்க வந்து ஒரு எலிய நீங்க வந்து வெட்டும் போது என்ன பண்ணுது? உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்னி இருக்கு, லங்ஸ் இருக்கு, ஹார்ட் இருக்கு, குடல் இருக்கு, வயிறு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, வாய் எல்லாமே, நாக்கு எல்லாமே இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ அந்த மாதிரி உலகத்தின் மண்ணுக்கு ஏற்றபடிதான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? உருவாக்கப்பட்டிருக்கோம் சொல்லி பாக்குறோம். தூதர்கள் அவங்க டிஃப்ரெண்டா உருவாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அக்னியா இருக்காங்க, அவங்க காற்றா இருக்காங்க சொல்லி எங்க படிக்கிறோம்? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அவங்களோட சரீரமே டிஃப்ரெண்டான சரீரம். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 15ல பூமிக்குரிய சரீரம் உண்டு, வானத்துக்குரிய சரீரம் உண்டு. ரெண்டுமே வேறு வேறான சரீரங்கள் இருக்கு சொல்றதுதான் வந்து பவுல் வந்து இங்க காமிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். சோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ மரணம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது எதை குறிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமிக்குரிய சரீரத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு தான் வந்து குறிக்கும் சொல்லி பாக்குறோம் மரணம். இந்த மரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் மூலமாய் அவருடைய பாவத்தின் அவருடைய மீறுதல் நிமித்தம் தேவன் சாகவே சாவாய் சொன்ன அந்த மரணம் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து இல்லப்பா அது ஆவிக்குரிய மரணம் சொன்னாங்கன்னா அது ஆவிக்குரிய மரணம் கிடையாது, அது லிட்டரலான மரணம். நிறைய பேர் வந்து ஆத்மா சாகாது சொன்னாங்கன்னா அது ஆத்மா சாகும். பைபிள் வேதமா அதான் சொல்லுது, பாவம் செய்யற ஆத்மா சாகும். டேரக்டான வசனம் இருக்கு. யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது என்னதுன்னா எசேக்கியேல் 18:20. பாத்தீங்கன்னா பாவம் செய்யாத ஆத்மா எதுவுமே கிடையாது. சின்ன குழந்தைங்க ஏன் இருக்குது? எல்லாம் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரிக்கிறாள். ஓகே, ஆதாமின் பாவம் என்ன பண்ணுது? எல்லாரையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவங்களே என்ன பண்ணுச்சு? ஆண்டு கொண்டுச்சு. அப்படிதான் மரணம் வந்துச்சு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதான் கிறிஸ்து மூலமா வரும் உயிர்த்தெழுதல் சொல்லி பாக்குறோம். வேணா படிங்க அந்த வசனத்தையும். 1 கொரிந்தியர் 15 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே, எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:22. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் மரணம் தான் நம்மளுடைய பாடத்தின் தலைப்பா இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ முதலாம் மரணத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை யார் மூலமா கிடைக்குது? இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்குது. பாத்தீங்கன்னா ஆதாமுக்குள்ள சில பேர் மட்டும் தான் மரிக்கிறாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. மனுக்குலம் அவர் மூலமா பிறந்த மக்கள் எல்லாருமே மரிக்கிறாங்க. ஆதாம் தான் நம்மளுடைய ஆதவைவல் தான் நம்மளுடைய தகப்பன் தாய் சொல்லி பாக்குறோம். ஆதி தகப்பன் தாய் சொல்லி பாக்குறோம்.
அவங்க மூலமா தான் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் வந்தாங்க. அதனாலதான் ஒரே ரத்தத்தினால தேவன் என்ன பண்ணாரா நம்ம எல்லாரையும் உண்டு பண்ணினார் சொல்லிட்டு அதுக்கும் வசனம் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து பவுல் வந்து பேசுறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது ஏதேன் நாட்டுல இருக்கிற அந்த மார்ஸ் மேடையில வந்து பவுல் வந்து பேசும்போது இந்த வார்த்தை சொல்லுவார். ஓகே, எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால தான் உண்டு பண்ணார். அந்த ரத்தம் என்னதுன்னா ஆதாம் ஏவாள் அவங்க மூலமா தான் வந்து மனுக்குள்ள எல்லாம் வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்க மூலமா தான் மரணமும் வந்துச்சு. அந்த மரணம் தான் எல்லாரையும் ஆண்டு கொண்டு சொல்லி பார்க்கிறோம். அதுல இருந்து விடுதலை செய்ய தான் யார் வந்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்ம என்ன பண்றாரு விடுதலை செய்யறாரு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ஆதாமுக்குள் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் மரணம் எப்படி வருது பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் உயிர்த்து எந்திக்கிறாங்க பாத்தீங்களா, எஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் திருப்பியும் வந்து மரணத்தின் காரியங்கள் ஓகே தீமை செய்யறாங்களோ, ஓகே தீமையான காரியங்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து 2ஆம் மரணம் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சரி, இது நம்ம 2 கேட்டகரி வைஸ்ல பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சபை சொல்லும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து சபைக்கான அழைப்பு கொடுத்திருக்காரு. இது இயேசு கிறிஸ்துவோடைய 1ஆம் வருகையில இருந்து இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு சொல்லி பார்க்கிறோம். சபையின் வாய்ப்பு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து 1000 ஆண்டு அரசாழ்வார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது வேணா படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் ரெவல்யூஷன் 20 அன்றியும் 4 நான் 24 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களும் என்னுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் சொல்லி பாக்குறோம். யாருன்னா கிறிஸ்துவை பின்பற்றின மக்கள் சொல்லி பாக்குறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்போ இந்த உலகத்துல இப்போ சுவிசேஷம் மூலமா சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்துக்குள்ள வந்தாங்க. சீஷர்கள் என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சு அநேக மக்கள் என்ன பண்றாங்க சபையில சேர்த்துக் கொள்ளப்படுறாங்க. 3000 பேர் கிட்ட முதலாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை நம்ம படிச்சோம்னா ஆக்ஸ் 2ஆம் அதிகாரத்துல அதுல கடைசியில நம்ம பார்த்தோம்னா சபையிலே 3000 பேர் ஃபர்ஸ்ட் சேர்க்கப்பட்டார்கள் சொல்லி போட்டிருக்கோம். எங்கன்னா அது 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஓகே, 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சபையின் அழைப்புக்குள்ள எல்லாம் ஒருத்தரா சேர்ந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். இது முக்கியமான விஷயம் என்னதுன்னா இவங்க ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருந்தாங்க ஏற்கனவே. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாது சொல்லியிருக்காரு. ஓகே, அது எங்க சொல்லியிருக்காருன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 3:5 வந்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. படிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஏற்கனவே இவர் மூலமா யாருன்னா யோவான் ஸ்நானன் மூலமா நீங்க வந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து தேவன் வந்து என்ன பண்ண போறாரு, பரிசுத்தாவினால் உங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுக்க போறாரு. ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்க போறாரு. அதுக்காக நீங்க எருசலேம் தரித்திருங்க, அது எருசலேம் விட்டு போகாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்ன படிங்க 4:5 அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4:5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில ஆளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஓகே, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எங்கன்னா எருசலேம்லயே இருங்க. அங்க வந்து தேவன் வந்து பரிசுத்தாவி மூலமா உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் சொல்லி சொல்றாரு. அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் சொல்லும்போது அவங்க ஜலத்தினால் யோவான் மூலமா ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. பின்பு ஆவியினாலே அந்த பெந்திகோஸ்தே நாள்ல
இது 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? வானத்திலிருந்து ஒரு இடி முழக்கம் வந்து, அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? ஆவியினாலே நிரப்பப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் பேதுரு வந்து பேச ஆரம்பிக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆ அதுக்கப்புறம் தான் சபையில வந்து சேர்க்கப்பட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 120 பேரு, நெக்ஸ்ட் வந்து 3000 பேரு, அப்படியே நெறைய பேர் வந்து சபையில வந்து சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அழைப்பு எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையின் அழைப்பு இது பெந்தைக்கோஸ்து நாள்ல தான் ஆரம்பிக்குது. ஏன்னா, ஜலத்தினாலும், ஆவியினாலும் பிறவாவிட்டால் சொல்லும்போது, அந்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெந்தைக்கோஸ்து நாள்ல அப்பயிலிருந்து சபையின் அழைப்புக்குள்ள நெறைய மக்கள் ஜாயின் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே புறஜாதி மக்களும் உள்ள வராங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். உள்ள வந்து புறஜாதி மக்கள் நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் என்ன பண்றாங்க? நெறைய பேர் சேர்க்கப்படுறாங்க சபையில. இந்த யார் வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ, ஓகே. அவங்க விசுவாசிச்சு தங்கள் ஜீவனை வந்து ஞானஸ்தானத்துல ஒப்படைக்கிறாங்களோ, ஓகே. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? முதலாவது விசுவாசிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சபையின் அழைப்புக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதான் வந்து சபையின் அழைப்பு. ஓகே. சபையின் அழைப்புக்குள்ள இருக்கிற மக்கள் என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து கூடயே என்ன பண்றாங்க? சேர்ந்து அரசாட்சி பண்றாங்க. இதான் நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். இயேசு கிறிஸ்துவுடனே சேர்ந்து அவங்க 1000 வருஷம் என்ன பண்றாங்க? அரசாட்சி பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள். அப்பன்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்துக்காக வாழாதபடிக்கு அவங்க கிறிஸ்துவுக்காக வாழ்ற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அந்த ஞானஸ்தானத்த பத்தி தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. ரோமர் 6 3ல இருந்து படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் ம். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சீகத்துல நம்ம மரிச்சிட்டோமா. இந்த மாம்சீக சரீரத்துல வந்து நம்மளுடைய தாட்ஸ், எண்ணங்கள், நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாமே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொல்லி போகிறோம். இனி நம்ம வந்து மாம்சத்துப்படி வாழாதபடிக்கு, நம்ம ஆவியின்படி ஓகே வாழ்ற மக்களா இருக்கிறோம் சொல்லி போகிறோம். அப்ப நம்மளுடைய ஞானஸ்தானமே என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய பார்வையில அது முதலாம் மரணமா கருதப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடி பாருங்க. அப்படியே படிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே ம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல ம். நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ம். அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம ஞானஸ்தானத்துல நம்ம வந்து என்ன பண்ணப்பட்டோம்? அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப நம்ம உயிரோட வாழ்றது என்னதுன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன் ஒப்பாய் நம்ம வந்து வாழணும்னு சொல்லி சொல்றாரு. 5ஆம் வசனம் படிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஓகே. இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப உயிர்த்தெழுதலின் சாயல் சொல்லும்போது, அந்த ஆவிக்குரிய மனுஷர்கள்ல நம்ம வளர்ற மக்களா நம்ம இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய முதலாம் மரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்ப வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைக்கு. இங்க சொல்றது வந்து சபைக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்துல வந்து தேவன் வந்து அத கன்சிடர் பண்றாரு. நம்ம இனி உலகத்துக்காக வாழாதபடிக்கு, நம்ம தேவனுக்காக, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக, சாட்சியா கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ற மக்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அது வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம். ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவர் முழுக்க முழுக்க பிதாவின் சித்தம் செய்றதா இருந்தாரோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்ல வந்து அவங்க அப்பாவுடைய வேலையாகிய அந்த கார்பெண்டர் வேலை வந்து பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆனா எப்ப ஞானஸ்நானம் எடுத்தாரோ, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க என்ன பண்றாரு? பிதாவின் சித்தம் செய்றது தான் என்னோட வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு, ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்றாரு. அது நிமித்தம் துன்பம் வருது. அது நிமித்தமே என்ன பண்ணாங்க? சிலுவையில போய் அறைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சோ, அவர் தன்னையே ஜீவ பலியா ஒப்புக் கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்துக்காக. ஓகே. அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணுமா? அவர பின்பற்ற மக்கள் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. வெறுக்கணும், சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்கிறவன், இந்த பூமியில ரட்சிக்கணும்னு நினைக்கிறவன், காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய அவன் இழந்து போவான். என் நிமித்தமாவும், சுவிசேஷ நிமித்தமாவும் தன் ஜீவனை இழக்கிறவன், அவன் ரட்சித்துக் கொள்வான்னு சொல்லும்போது, என் நிமித்தமும், சுவிசேஷ நிமித்தமும் சாட்சியை அறிவிக்கும் போது, அவன் தன் ஜீவனை இழக்கிறவன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே வேணாம் சொல்லி நினைக்கிறவன், அவன் மெய்யான ஜீவனை ரட்சித்துக் கொள்வான். நித்திய ஜீவனை ரட்சித்துக் கொள்வான்னு சொல்றதுதான் இங்க சொல்ல வர விஷயமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சபைக்கு மட்டும் டிஃபரெண்டா நம்மளுடைய ஞானஸ்தானமே முதலாம் மரணமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஞானஸ்தானம் பெறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? எல்லா வித சத்தியத்திலயும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணுமா. அதான் அஸ்திபார போதனைகள்ல. நம்ம தெளிவுள்ள மக்களா இருக்கணுமா. அது தெளிந்த புத்தி உள்ளவங்களாவும், தெளிந்த சிந்தை உள்ளவங்களாவும் இருந்துட்டு போயிருக்கு. நம்போ தேவனோட சுவிசேஷத்த ஞானஸ்தானம் பெற்று நம்ம வந்து சுவிசேஷத்த அறிவிக்கிறோம். இத வேணா படிக்கலாம். எங்கன்னா எபேசியர் எபிஷியன்ஸ் 1ஆம் அதிகாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா
13, 14 படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது ம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாத்தீங்களா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணப்பட்டோமா? சத்திய ஆவியை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனோம். எப்ப ஞானஸ்தானத்து மூலமா விசுவாசிகள் ஆன போது, தேவன் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவி கொடுத்து நம்மள வந்து முத்திரை போட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அத அங்கீகரித்து தேவன் என்ன பண்றார்? நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஆவி கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அது ஜலத்தினாலும், ஆவியினாலும் நம்ம வந்து பிறந்த ஒரு புதிய சிருஷ்டியா நம்ம வந்து வந்துட்டோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இதுதான் நம்ம இங்க பார்க்கிறது. அப்போ அங்க ஸ்டார்ட்டிங்ல வர சுவிசேஷத்தை கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சத்தியத்தை கேட்கிறோம். எப்படி சீஷர்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து 3 வருஷம் பிரசங்கம் பண்ணாரோ, அதே போல நம்மளுக்கும் என்ன பண்றாங்க? சத்தியத்தை குடுத்துட்டு ஞானஸ்தானம் பெற்று நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்துட்ட பிறகு எல்லா சத்தியத்தை தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம மறுதலிக்கிறவங்களா இருந்தோம்னா, அதுதான் சபைக்கு வந்து 2ஆம் மரணமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து இருக்கு. அது வேணா படிக்கலாம். எபிரேயர் ஹீப்ரூஸ் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து படிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் ம். பரம ஈவை ருசி பார்த்தும் ம். பசுத்த ஆவியை பெற்றும் ம். தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் ம். மறுதலித்து போனவர்கள் ம். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ம். எப்படி ஓகே. பாத்தீங்கன்னா, இதுதான் இங்க நம்ம பார்க்கிறது. என்னன்னா, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும், பரமேவை ருசி பார்த்தும், ஓகே. பரிசுத்த ஆவியை பெற்றும், ஓகே. ஞானஸ்தானத்துல பெற்றும், எல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு, ஓகே. தேவனுடைய நல் வார்த்தையையும், இனி வரும் உலகத்தை பத்தின எல்லா காரியங்களும் தெரிஞ்சிட்டு ருசி பார்த்தும், ஓகே. அதையும் தெரிஞ்சிட்ட பிறகு, மறுபடியும், ஓகே. அத எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு பின்னிட்டு போற மக்கள், ஓகே. அவங்க என்ன வராங்களாம்? அவங்க குமாரனை தானே காலின் கீழ மிதிக்கிறவங்களா இருக்காங்க. அப்படியே 8ஆம் வசனம் படிங்க. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கிறதற்கு ஏற்றதுமாய் இருக்க சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இதான் பாத்தீங்கன்னா, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சொல்லும்போது அத நெருப்புல போட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த நிலம் சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் வந்து அவங்க 2ஆம் மரணத்துக்கு போற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். சோ இவங்கள பத்தி தான் வந்து 2ஆம் மரணம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் சபைய பத்தி நம்ம பார்க்கிறோம். ஓகே. என்னதுன்னா, இவங்க கரெக்ட்டா செஞ்சு முடிச்சாங்கன்னா, கரெக்ட்டா கிறிஸ்துவ பின்பற்றி இருந்தாங்கன்னா, கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? கிறிஸ்துவனே கூட ஆளுகை செய்ற மக்களா வராங்க. அந்த ரிவார்ட், ஓகே. வெகுமதிய பெறுற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவனே கூட எப்பயுமே இருக்காங்க. கிறிஸ்துவின் வருகையில என்ன பண்றாரு? தன்னுடையவர்களே எடுத்துக்கொண்டு போறார் சொல்லி பார்க்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சபைக்கு சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் மரணம் எப்படி சபைக்கு வருது? 1ஆம் மரணம் அவங்க ஞானஸ்தானமே 1ஆம் மரணம் ஆயிடுது. அப்புறம் அவங்களுடைய தேவனை மறுதலிக்கிறது, இல்லன்னா எடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைய மீறி நடக்கிறது, பின்னிட்டு போறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2ஆம் மரணத்தின் போறதுக்கான வழியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அவங்க மனம் திரும்பணும். மனம் திரும்பாதபடிக்கு கடின இருதயத்தோடயே அப்படியே இருந்தாங்கன்னா என்ன ஆயிடுது? அவங்க 2ஆம் மரணத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் 2ஆம் மரணம் சபைக்கு வருது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இத தேவன் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய இந்த சரீரத்துல அவங்க மரிக்கும் போது நடக்கிற அவங்களுடைய நார்மலான மரணமே என்ன ஆயிடுது? அவங்களுக்கு 2ஆம் மரணமா ஆயிடுது. ஏன்னா அவங்க ஞானஸ்தானம் எடுத்தது வந்து என்ன ஆயிடுது அவங்களுக்கு? 1ஆம் மரணம் ஆயிடுது. அவங்க சரீரத்துல மரிக்கிறது வந்து அவங்களுக்கு 2ஆம் மரணமா முடிஞ்சிருது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆதாமின் சரீரத்துல மரிக்கிறதே வந்து அவங்களுக்கு 2ஆம் மரணமா முடிஞ்சுது. ஆனா உலக மக்கள் ஏன் வந்து சத்தியத்தை தெரிய மாட்டுது சொல்லி பாத்தீங்கன்னா, அது என்ன சொல்றாங்கன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கொண்டாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை கொண்டாக்கினான்னு சொல்லும்போது சாத்தான் என்ன பண்ணிட்டான்? இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்கு போகாதபடிக்கு அவங்க கண்களை என்ன பண்ணிட்டா குருடாகி இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அப்ப இவங்களுக்கு வந்து திருப்பியும் சுவிசேஷம் தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷம் கேள்விப்படணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சாத்தானை கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சத்தியம் போதிக்க பண்ணணும். போதிக்கப்பட்ட பிறகு எப்படி நம்மளுக்கு வந்து சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு அப்புறம் டெஸ்ட் வைக்கும்போது நம்ம கரெக்டா நிக்கிறோமா நிக்கலையா சொல்லி செக் பண்ணிட்டு நின்னா நம்மளுக்கு வந்து வெகுமதி இருக்கு, நிக்கலன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? அந்த அழிவு இருக்கு சொல்லி பாக்குறோம்ல. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த டெஸ்ட் இது ஃபர்ஸ்ட் போதிக்க பண்ணணும்.
இப்ப சாத்தானை விட்டுட்டு சாத்தான் எல்லாத்தையும் கண்களை குருடாக்கிட்டு மக்களை வந்து சுவிசேஷத்தை கேட்காதபடி பண்ணிட்டு இப்ப அது அது இது இவங்க தப்பே கிடையாது. மரணமும் இவங்கள இது ஆதம் மூலமா வந்து தப்பா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். மரணம் அது சாத்தான் வஞ்சித்த நிமித்தம் மரணம் வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அதே போல சாத்தான் இவங்களை வந்து திருப்பி வஞ்சித்து மக்களை வந்து குருடாக்கிட்டு இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அப்போ 2மே சாத்தான் பண்றதுனால தேவன் என்ன பண்ணணும்? சாத்தானை வந்து ஃபர்ஸ்ட் தூக்கணும். தூக்கிட்டு ஃபேர் அண்ட் சான்ஸ் ரைட் சான்ஸ் கொடுக்கணும். ஓகே, இவங்களுக்கு வந்து சரியான ஏற்ற ஒரு நீதியுள்ள ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அது தீர்ப்பு கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இவங்களுக்கு நீதியா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்விரான்மென்ட் கொடுக்கப்படணும்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க வந்து சாத்தான் இல்லாத ஒரு சூழ்நிலை, சாத்தான் இல்லாத ஒரு இடம் அப்படி கொடுக்கப்பட்டு, அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சாங்கன்னா, அப்போ ஓகே. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்துல வந்து வெளிப்படுத்தல் 20ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாத்தான கட்டுறாங்க. 20, 1, 2 படிங்க. 1, 2, 3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறு வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஓகே, பாத்தீங்கன்னா பாதாளத்தில் தள்ளி அடைத்து அவன் மேல் முத்திரை போட்டான். ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. ஜனங்களை மோசம் போக்குவதற்கு சொல்லும்போது இந்த 1000 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்துக்குள் உயிர் தெழுந்து வராங்க. இவங்களை யார் ஆட்சி செய்ய போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்களா? சபையானது வெற்றி பெற்ற சபையானது கிறிஸ்துவை பின்பற்றின சபையானது அவங்க ஆளுகை செய்யறாங்க சொல்லி பாக்குறோம். அவங்க தான் சிங்காசனம் கண்டேன். அவங்க நியாயத்தீர்ப்பின் அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொல்லி பாக்குறோம் 4ஆம் அதிகாரத்துல. ஓகே, அவர்கள் அங்க பாத்தீங்கன்னா சிங்காசனங்களை கண்டேன், நியாயத்திற்கும் அதிகாரத்தை அவங்க வந்து வச்சிருந்தாங்க சொல்லி பாக்குறோம். தேவன் கொடுத்திருந்தார். இவர்கள் தான் யாரு? சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்து எங்க போறாரோ அவர் பின்னாடி போனவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவனை கூட சேர்ந்து 1000 வருஷம் அரசாண்டாங்க சொல்லி பாக்குறோம். யார் அரசாள்றாங்க? அவிசுவாசிகள். இப்ப இந்த உலகத்துல இருக்கிற அவிசுவாசிகள் தேவன் ராஜ்யத்துல உயிர் தெழுந்து வராங்க சொல்லி பாக்குறோம். அப்போ வந்து அவங்களை வந்து அரசாள்வாங்க பாக்குறோம். அப்போ சத்தியம் போதிக்கப்படுது. சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு வந்து பின்பு இந்த சாத்தான் வந்து அவுத்து விடப்படுறான்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் நம்ம 3ஆம் வசனம் படிங்க. இதுல அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். பாருங்க, கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அந்த விடுதலை ஆகிற பாருங்க 7ஆம் வசனத்துல. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். பாருங்க, அது மோசம் போக்குறதுக்கு யுத்தத்துல கூட்டுறதுக்கு சாத்தான் என்ன பண்றான்? புறப்பட்டு போறா சொல்லி கொடுக்குறான். அப்ப உலகத்துல பாருங்க நிறைய மக்கள் இருக்காங்களாம். ஓகே, தேவன் ராஜ்யத்துல 1000 ஆண்டு அரசாட்சியில. ஓகே, சத்தியம் போதிக்கப்பட்ட மக்கள்ல சில பேர் வந்து சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க? கடற்கரை தனியா இருக்காங்களாம். அவங்க என்ன பண்றாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா அவங்கள அக்னி வந்து என்ன பண்ணுது? அவங்கள வந்து அழிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் கிட்ட இருந்து வந்த அக்னி வந்து அழிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். படிங்க 9ஆம் வசனம். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அடைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து கொண்டது. இப்ப சொன்ன வசனத்தின்படி, இப்ப சொன்ன காரியங்கள் படி சத்தியம் போதிக்கப்படும் தேவனுடைய ராஜ்யத்துல. ஓகே, அது நியாயத்தீர்ப்பு பூமியில இதான் நியாயத்தீர்ப்பு நாள் சொல்லி பார்க்கிறோம். 1000 இயர்ஸ் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் போதிக்கப்படும். பின்பு அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படும். அவங்க டெஸ்ட் வைக்கப்படும். சாத்தான் அவுத்து விடுறாங்க. அப்போ வந்து யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ, யாரெல்லாம் சாத்தான் கிட்ட சேர்றாங்களோ, துன்மார்க்கர் சேர்றாங்களோ அவங்கள வந்து தேவன் வந்து அழிச்சிடறா சொல்லி பார்க்கிறோம். இது வந்து ஐசியால கூட நம்ம படிக்கலாம். இது ஐசியா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாதியில இருந்து படிங்க. உன்னுடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாத்தீங்களா? உமது நியாய தீர்ப்பு பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அடுத்து துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அப்ப துன்மார்க்கர் பாருங்க, இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல அந்த 20ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? 9ஆம் வசனத்துல
அவங்க சாத்தானோட சேர்ந்து அழிக்கப்படுற மக்களா இருக்காங்க. இது நீதியுள்ள தேசம்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு 2 பேதுரு 3ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து தண்ணீனால அழிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட உலகம் அது தண்ணீனாலே அழிஞ்சு போயிடுச்சு சொல்லி பார்த்தோம். இந்த உலகம் வந்து அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டதுன்னு சொல்லி 7ஆம் வசனத்துல பார்த்தோம். ஓகே. அதே போல பாருங்க, இனி வரும் உலகம். ஓகே. வானம் பூமி பாருங்க. பேதுரு சொல்றாரு 13 படிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து வெளிப்படத்துல சொல்லப்படுற அந்த தேவனுடைய ராஜ்யம். அது நீதி வாசமா இருக்கும் புதிய வானம் புதிய பூமி. இதுதான் வந்து ஐசியாலே நம்ம படிச்சோம். ஓகே. நீதி வாசமா இருக்கும் உலகம். அங்க என்ன பண்றாங்களாம்? துன்மார்க்களுக்கு தயவு செய்தாலும் அவங்க நீதியை கற்றுக்கொள்ளார்கள். நீதியுள்ள தேசத்திலும் அவங்க தேவனுடைய மகத்துவத்தை அறியாதே போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா துன்மார்க்கர்களுக்கு 2ஆம் மரணம் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது லிட்டரல் அவங்களுக்கு உயிர் தெழுந்த பிறகு திருப்பி தப்பு செய்யற 1000 ஆண்டு சான்ஸ் கொடுக்கப்படுது. திருப்பி யாரெல்லாம் வந்து கீழ்ப்படியாம போறாங்களோ அவங்கள அழிக்கிறாரு. ஓகே. முற்றிலுமா வந்து அந்த சரீரத்தை வந்து என்ன பண்றாரு? முற்றிலுமா டிஸ்ட்ராய் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, உன் சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு பயப்படாதீங்க. உங்களே இல்லாதபடிக்கு ஓகே. உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையுமே 3யுமே அழிக்க வல்லவருக்கு நீங்க பயப்படுங்க சொல்லி நம்ம வசனத்தை படிக்கிறோம். அது எப்பன்னா 2ஆம் மரணத்துல கொண்டு போறது. அது யாருன்னா தேவன் வந்து என்ன பண்றாரு? இவங்கள முற்றிலுமாய் டிஸ்ட்ராய் பண்றாரு சொல்லி போறோம். இதுதான் வெளிப்படுத்தல் 20 நம்ம படிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப 14ஆம் வசனம் படிக்கலாம். அதுல வெளிப்படுத்தல் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் மரணம் சொல்லும்போது இது முற்றிலுமா அழிக்கப்படுற ஸ்டேட் சொல்றாங்க. இந்த அக்கினி கடல் சொல்றதுதான் என்னது? 2ஆம் மரணம் சொல்லி பார்க்கிறோம். இது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலே தள்ளப்பட்டன. அப்ப அக்கினி கடல்னா என்னது? எதை குறிக்குது? அங்க வந்து எரிகிற அக்கினி கடல் இருக்குமா? ஓகே. ஒரு லிட்டரலா நம்ம பாக்குற அளவுக்கு வந்து ஒரு எரியிற அக்னி கடல் இருக்குமா பாத்தீங்கன்னா கிடையாது. அப்படி இருந்ததுன்னா ஒரு பொருளை போட்டா நீங்க அழிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்போனை வந்து நீங்க அந்த அக்னி குழம்புல வந்து நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அது பஸ்மம் ஆயிடும். ஓகே. இல்ல நெருப்பு எரியிற நெருப்புல வந்து நீங்க வந்து ஒரு பெண்ணை போட்டாலோ பென்சிலை போட்டாலோ இல்லைன்னா ஒரு ஒரு கையை நீங்க விட்டாலோ என்ன ஆயிடும்? எரிச்சிடும் சொல்லி பாக்குறோம். ஓகே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க உயிரற்ற மரணத்தையும் பாதாளத்தையும் என்ன பண்றாங்க? இந்த அக்னி கடலே போடுறாங்க. அப்ப மரணமும் பாதாளம் என்ன? அது வந்து ஒரு நிகழ்வு. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா மரணமும் பாதாளமும் ஒரு நிகழ்வா இருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த நிகழ்வையே என்ன பண்றாங்க? அக்கினி கடல்ல தூக்கி போடுறாங்க. ஓகே. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டெத் அண்ட் ஹெல் சொல்லி போட்டுருக்காங்க. அப்ப அதையே என்ன பண்றாங்க? அக்கினி கடல்ல போடும்போது என்ன ஆகுது? அது இனி இருக்காது. இனி அது கிடையாது. அக்கினி கடல்ல போட்டா என்ன ஆகும்? எல்லாமே எரிஞ்சு போயிடும். ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்புல போட்டா அது கம்ப்ளீட்லி திருப்பி வர முடியாது. திருப்பி உருவாக்க முடியாது. அதுதான் காலி, டிஸ்ட்ராய்டு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து இங்க குறிக்கிறதா இருக்கு சொல்லி பாக்குறோம். இனி வராது சொல்லிட்டு. அப்போ 2ஆம் மரணம் எதை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, இனி இந்த உலகத்துல திருப்பியும் செத்துப்போன அந்த மனுஷர்கள் வரமாட்டாங்க. இல்லைன்னா சாத்தான் சாத்தானையும் அவன் தூதர்கள் என்ன பண்றாரு? தேவன் வந்து அந்த அக்னி கடல்ல போடுறாரு சொல்லி போறான். அவங்களும் வரமாட்டாங்க இனிமேட்டு. இருக்க மாட்டாங்க. சோ இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். யாரெல்லாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள் இருக்காங்களோ அவங்கள 2ஆம் மரணத்துல போடுறாங்க. அவங்க வரமாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சபைக்கு எப்படி 2ஆம் மரணம் வருது சொல்லி பார்த்தோம். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு எல்லா ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு ஓகே பரிசுத்தவை பெற்ற பிறகு அவங்க திருப்பியும் மறுதளிக்கிற மக்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஆதாமோட சரீரத்துல வர மரணமே 2ஆம் மரணமா இருக்கு. ஓகே. ஏன்னா ஞானஸ்தானத்துல 1ஆம் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அது தேவன் வந்து அங்கீகரித்தாருன்னா அதுவே வந்து அவங்களுக்கு 1ஆம் மரணமா இருக்கு. ஆனா உலக மக்களுக்கு அவிசுவாசிகளுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா திருப்பி உயிர்த்தல வச்சு அவங்க தேவன் ராஜ்யத்துல சத்தியம் போதிக்கப்பட்டு சத்தியம் போதிக்கிறதுக்கு யார் இருக்கா? சபை மக்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவனை கூட வெற்றி சிறந்த மக்கள். ஓகே. ஜெயம் கொள்கிற சபை மக்கள் என்ன பண்றாங்க? கிறிஸ்துவனை கூட 1000 ஆண்டு அரசாட்சி பண்றாங்க. யார் அரசாள்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலக மக்கள் அரசாள்றாங்க. அவங்களுக்கு சத்தியம் போதிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ சத்தியத்தின்படி அவங்க வந்து வார்த்தையை வந்து கீழ்ப்படியாம இருக்காங்களோ உலக மக்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் மரணம் வருது சொல்லி பாக்குறோம். ஓகே. அவங்கள இந்த அக்னி கடல் சொல்லும்போது அது சிம்பாலிக்கா சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அது நிஜமான கண்களை பாக்குற மாதிரி அக்னி கடல் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா வந்து நரகமும் பாதாளமும் பாத்தீங்கன்னா அக்னி கடல் போட்டாங்கன்னா சரி மரணமும் பாதாளமும் சொல்லி பாக்குறோம். மரணம்னா என்னது? அது வந்து ஒரு நிகழ்வு. ஓகே. ஒரு இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு நிகழ்வு. ஒரு ஈவெண்ட். ஒரு ஆள் செத்து போறாருன்னா இந்த டைம்ல செத்து போயிட்டாருப்பா.
தான் சொல்ல தவிர அது வந்து ஒரு பொருள் சொல்லி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரணமே இல்லாத நிலைமை தான் கொண்டு வர தேவன் வந்து வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது கம்ப்ளீட்டா இல்லாத மாதிரி கொண்டு போறது தான் வந்து அதை சிக்னிஃபை பண்ணுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 2ஆம் மரணம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, அது இனிமேட்டு அவங்க வரமாட்டாங்க சொல்றது தான் அது வந்து சொல்றதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இனி அவங்க வருவதில்லை. அதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா, வேற ஒரு பலி வந்து அவங்கள மீட்கிறதுக்கு கொடுக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து ஆதாம் தான் மீட்டார் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு மேல இன்னொரு பலி வந்து கொடுத்து அவங்கள மீட்கிறதுக்கு வந்து வேற வழி இல்ல சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இது 2ஆம் மரணமா இருக்கு. அது முற்றிலுமா அழிக்கப்படுற ஸ்டேட்ட குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்றத குறிக்கதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2ஆம் மரணம் டீட்டெயிலா நம்ம பார்த்திருக்கோம். ஏதாவது கேள்விகள், கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழ கமெண்ட்ல எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றோம். நன்றி.